இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு பவுல் தீத்துவுக்கு எழுதியிருக்கிற ஆலோசனைகள். பவுல் தீத்துவுக்கு எழுதியிருக்கிற ஆலோசனைகள். இந்த தீத்து எப்படிப்பட்டவன்? நான் வாசிக்க கேட்கலாமா? பாயிண்ட் நம்பர் 1, இவன் ஒரு கிரேக்கன். வாசிக்க கேட்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். பவுல் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போகிறான். 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. நல்ல கவனிங்க. இந்த தீத்து யார்? அவன் ஒரு கிரேக்கன். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து. யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பவுல் கூறுகிறார், யூதரை ஆதாயம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு, யூதருக்கு நான் யூதனை போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவனை போலவும் ஆனேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போலவும் ஆனேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, பலவீனருக்கு பலவீனனை போலும் ஆனேன். எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன். நன்கு கவனியுங்கள். யூதர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஒரு யூதனை போல செயல்பட்டவன் தான் பவுல். அதுபோல புறஜாதிகள், குறிப்பாக கிரேக்கர்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு விருத்த சேதனம் இல்லாதவனை போல, புறஜாதிகளை போல இந்த பவுல் மாறி கர்த்தருக்கு இழுக்க ட்ரை பண்ணுறான். குறிப்பாக நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தீமோத்தேயுவை ஒரு சீஷனாக, ஒரு ஊழியனாக உருவாக்கும் பணியிலே இந்த பவுல் ட்ரை பண்ணுகிறார். இந்த தீமோத்தேயுனுடைய பேக்ரவுண்ட் என்ன? தாயார் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ, ஆனால் தகப்பனோ கிரேக்கன். தகப்பன் புறஜாதி மார்க்கத்தை சார்ந்தவன், ஆனால் தாய் விசுவாசம் உள்ள யூத ஸ்திரீ. அங்குள்ள சூழலுக்கு ஏற்றாற்போல் யூத பாரம்பரியத்தில் ஒரு 50% இந்த தீமோத்தேயு வாழ்ந்திருந்தபடியினால் பவுல் தீமோத்தேயுக்கு விருத்த சேதனம் பண்ணுகிறான். கவனிக்கணும். அதே சமயம் இப்பொழுது பாருங்க, தீத்து இவன் யார்? கிரேக்கன். இவனுடைய அந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களுக்கு இவனை ஆதாயப்படுத்துவதற்கு விருத்த சேதனம் இல்லாதவனை போல, நியாயப்பிரமாணம் இல்லாதவனை போல பவுல் செயல்பட்டு இந்த தீத்துவை விருத்த சேதனம் பண்ணப்படுவதற்கு உட்படுத்தவில்லை. இவனை சொல்ல வருகிற பாயிண்ட் என்னன்னா, பாயிண்ட் நம்பர் 1, இந்த தீத்து யார்? அவன் ஒரு யூதன் அல்லன், அவன் இஸ்ரவேலன் அல்லன், அவன் ஒரு கிரேக்கன். பாயிண்ட் நம்பர் 2, இந்த தீத்து யார்? வாசிக்க கேட்கலாமா? இவன் உத்தம குமாரன். வாசிக்க கேட்கலாம். தீத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது பவுல் குறிப்பிடுகிறார், இந்த தீத்து யார்? உத்தம குமாரன். அல்லேலூயா. உத்தமம் ஏராளமான விளக்கம் இருந்தாலும் ஒரே ஒரு விளக்கத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வாசிக்கலாமா? யோபுவின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோபுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனாகிய மனுஷனாகிய
அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாகும்படி. முகாந்தரம் இல்லாமல், இழந்து கவனிங்க, முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அவன் இன்னும் தம் உத்தமத்திலே உறுதியாய் இருக்கிறான். உத்தமம் என்பது என்ன? 10 பிள்ளைகளும் ஆண்டு போனார்கள், அனைத்து மிருக ஜீவன்களும் அழிந்து போயிற்று. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் இந்த யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். எத்தனை பிள்ளைகள் மரித்தாலும் என்ன சொத்துக்கள் போனாலும் என் ஆண்டவரை விட்டு விட மாட்டேன். இதுதான் உத்தமம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தலாமா? 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 7 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருக்கிறீரோ. நல்ல கவனிங்க. ஓடு ஒன்றை எடுத்துக்கொண்டு சுரண்டி கொண்டிருக்கிறான் யோபு. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் பருக்கள். அப்போ மனைவி கேட்கிறார், இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீடித்திருப்பீரோ? இன்னும் ஆண்டவர் தான், கர்த்தர் தான் என்று சொல்லுவீரோ? அவன் சொல்கிறான், ஆம் அப்படித்தான். நீ ஒரு பைத்தியக்காரி, ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ? அப்போ உத்தமம் என்பதற்கு விளக்கம் என்ன? எது இருந்தாலும் இல்லை என்றாலும், யார் என்னோடு இருந்தாலும் இல்லை என்றாலும் என் ஆண்டவரை விட்டு பின்வாங்க மாட்டேன். இதுதான் உத்தமம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பவுல் எழுதுகிறார், இந்த தீத்து யார்? உத்தம குமாரன். உத்தமமாய் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆண்டவரை பின்பற்றுகிறவன். அல்லேலூயா. நம்பர் 3 பவுல் குறிப்பிடுகிறார், இந்த தீத்து யார்? பண ஆசை இல்லாதவன். வாசிக்க கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? பவுல் எழுதுகிறார், சபையே, உங்களிடத்திற்கு என்னுடைய அசிஸ்டன்ட் தீத்துவை நான் அனுப்பி வைத்தேனே. சில காலம் அவன் உங்களோடு இருந்தானே. அந்த நாட்களிலே ஏதாவது பொழிவை தேடினானா? பணம் அல்லது பொருள் அல்லது ஏதோ சில நன்மைகள் உங்களிடத்திலிருந்து பெற வேண்டும் என்கிற ஆசையோடு அவன் இருந்தானா? இல்லையே. பவுல் எழுதுகிறார், பண ஆசை இல்லாதவன் தான் தீத்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றுவேன், அவ்வளவுதான். பணம் ஆண்டவர் தருவார், தராமலும் இருப்பார். அது எனக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. இதுதான் தீத்துவின் நிலைப்பாடு. நம்பர் 4, இந்த தீத்து எப்படிப்பட்டவன்னா, பவுலுக்கு கூட ஒரு ஒத்தாசையாக, ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறான். வாசிக்க கேட்கலாமா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல், பவுல் எழுதுகிறார், எங்களுடைய சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இராமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. யார் சொல்றது? பவுல் சொல்றார். புறம்பே போராட்டம் இருந்தது, உள்ளத்துல என்ன இருந்ததா? பயம் இருந்ததா? ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆறுதல் இல்லாமல் இருக்கிறான் பவுல். உள்ளே பயம் இருக்கிறது, புறம்பே அநேக உபத்திரவம் இருக்கிறது. இந்த சமயத்தில் பவுலுக்கு ஒரு ஆறுதல் தேவை. ஆண்டவர் என்ன செய்கிறார்? தீத்துவை பவுலின் அருகே அனுப்பி தீத்துவின் மூலமாக பவுலுக்கு ஆறுதல் செய்கிறார். சில அல்லது பல வேளைகளிலே பிறருக்கு நாம் துன்பத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்பாடு அல்லது நம்முடைய ஆலோசனைகள் பிறரை புண்படுத்துவதாக இருக்கலாம், பிறரை கவலைக்குள்ளாக்குவதாக இருக்கலாம், பிறருடைய வாழ்விலே கண்ணீரை வருவிப்பதாக இருக்கலாம். ஆனால் இந்த தீத்து என்கிற கேரக்டர் எப்படிப்பட்டவன்னா, இவன் பவுலிடம் சென்றால் பவுலுக்கே ஆறுதலை கொண்டு வருவான். இவன் ஒரு மனுஷனிடத்தில், ஒரு குழுவின் இடத்துல, ஒரு சபையின் இடத்திற்கு சென்றால் அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆறுதல் சபைக்குள், மக்களுக்குள், நண்பனுக்குள், எனிமிக்குள் கூட கடந்து போகும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி, புத்தி, ஆறுதல் உண்டாக பேசுகிறான்.
ஒரு தீர்க்கதரிசியின் அபிஷேகம் இந்த தீத்துவுக்குள் இருந்திருக்க வேண்டும். ஆகையால் அவனுக்குள் இருக்கிற தேவனுடைய ஆறுதல் பவுலுக்குள் கூட கடந்து செல்கிறது. இவன் மூலம் பவுலும் ஆறுதல் அடைகிறான். ஐந்தாவது ஒரு காரியம் பாருங்க, பவுல் எழுதுகிறார், இந்த தீத்து யார் தெரியுமா? எனக்கு சகோதரன். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா என்கிற பட்டணத்திற்கு பவுலாகி நான் வந்தபோது, கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில், கர்த்தராலே எனக்கு கதவுகள் திறக்கப்பட்டிருக்கையில், நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே, நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. இந்த இடத்துல பவுல் குறிப்பிடுகிறார், என் சகோதரனை காணோமே, என் தம்பியை காணோமே, எனக்கு ஆறுதல் இல்லையே, இவன் ஒரு ஆறுதலின் மகன் போன்றவன் அல்லவா, என் தம்பி என் சகோதரனை காணோமே, பதறுகிறார். நல்லா நீங்க ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த தீத்து யார்? கிரேக்கன். பவுல் யார்? யூதன். மாம்சீக கண்ணோட்டத்தில் பாருங்க, பவுல் யூதன், பவுல் இஸ்ரவேலன். ஆனால் இந்த தீத்து யார்? மாம்சீக கண்ணோட்டத்திலே அவன் கிரேக்கன், அவன் புறஜாதியான். ஒரு புறஜாதியானை, ஒரு கிரேக்கனை யூதனாகிய பவுல் குறிப்பிடுகிறார், என் சகோதரன், என் சகோதரன், அவன் காணோமே. எவ்வளவு அன்பு பாருங்க பவுலுக்கு. கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? இவன் ஒரு யூதன் அல்லன், கிரேக்கன் தான். ஆனாலும் ஒரு யூதனின் மனதை கவரக்கூடிய அளவுக்கு அவன் இவனை சகோதரன் என்று சொல்லத்தக்க விதத்திலே வாழ்ந்திருந்தவன் தான் இந்த தீத்து. 6வது பாருங்க, பவுல் குறிப்பிடுகிறார், இந்த தீத்து எப்படிப்பட்டவன்? பவுலுக்கு கூட்டாளி, அதாவது ஃப்ரெண்டு மட்டுமல்ல, உடன் ஊழியன். வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 23. தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான். பவுல் எழுதுகிறார், இந்த தீத்து யார் தெரியுமா? எனக்கு ஃப்ரெண்டு, எனக்கு கூட்டாளி, எனக்கு நண்பன். அது மட்டுமல்ல, உடன் ஊழியன். உலகத்தை கலக்கிய பவுல் எழுதுகிறார், அநேக சபைகளை ஸ்தாபித்த பவுல் எழுதுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டு நூலிலே 13 நிருபங்களை எழுதிய ஒரு ஆசிரியர் குறிப்பிடுகிறார், எனக்கு உடன் ஊழியன் தான் இந்த தீத்து. நல்ல கவனிங்க, தீத்துவை குறித்த 6 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் நீங்கள் தியானிங்க, சரிதானா? இப்போ பாருங்க, இந்த பவுல் தன்னுடைய உடன் ஊழியனாகிய தீத்துவுக்கு, தன்னுடைய கூட்டாளியாகிய தீத்துவுக்கு, தன்னுடைய சகோதரனாகிய தீத்துவுக்கு, தனக்கே ஆறுதலை கொண்டு வந்த அந்த தீத்துவுக்கு, கிரேக்கனாகிய அந்த தீத்துவுக்கு, உத்தம குமாரனாகிய அந்த தீத்துவுக்கு, பண ஆசை இல்லாதவனாகிய அந்த தீத்துவுக்கு அநேக ஆலோசனைகளை எழுதுகிறான். குறிப்பாக ஒரு 7 ஆலோசனைகளை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வருகிறேன். இது நீங்கள் நன்கு கவனியுங்கள். இதனை தொடர்ந்து பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம், அந்த 3 அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க, மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பவுல் தீத்துவுக்கு அருளிய ஆலோசனைகள். பாயிண்ட் நம்பர் 1, பவுல் எழுதுகிறார், தீத்துவே இவைகளை விட்டு விலகு. அதான் பாயிண்ட் நம்பர் 1, சரிதானா? வாசிக்கலாமா? தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். தீத்து 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும். புத்தியீனமான தர்க்கங்களையும், நல்லா கவனிக்கணும், புத்தியீனமான தர்க்கங்களுக்கும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு. நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதங்களை விட்டு விலகு. நல்ல கவனிங்க, தீத்துவே உடன் ஊழியனாக இருக்கிறாய், எனக்கு கூட்டாளியாக இருக்கிறாய், எனக்கு சகோதரனாக இருக்கிறாய், எனக்கு பணாசை உனக்கு கிடையாது, இன்னும் அநேக குட் குவாலிட்டிஸ் உன்ட்ட இருக்கு. இப்போ நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன், வீணாக தர்க்கம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்கிட்ட விலகி இருப்பா. தேவையற்ற ஆர்கியூமெண்ட், வாக்குவாதங்களை பண்ணிக்கொண்டே இருக்கிறார்களே, அவர்களை விட்டு விலகிரு. நியாயப்பிரமாணத்தை குறித்த சர்ச்சைகள், விருத்த சேதனத்தை பற்றிய சர்ச்சைகள், அவைகளெல்லாம் பேசி நேரத்தை வீணடிக்கிறார்களே, அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, அவர்களை விட்டு விலகு. அது மட்டுமல்ல, முடிவில்லாத வம்ச வரலாறு,
தேவையற்ற சந்ததியை பற்றி பேசுகிறவர்கள், வம்ச வரலாறை பற்றி பேசுகிறவர்கள், இது தவறு அது தவறு, அவன் இப்படி இவன், அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுப்பா. உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இதைத்தான். தர்க்கம் பண்ணுகிற மக்களோடு, வாக்குவாதம் பண்ணுகிற மக்களோடு, வேதத்தில் ஏதாகிலும் ஒன்றை பிடித்து கொண்டு இந்த வம்ச வரலாறு, இதில் உள்ள பேர் இப்படி இருக்கிறது, இந்த பேர் இப்படி இருக்கிறது, இது தவறாக இருக்கிறது என்னெல்லாம் பேசுவார்களே, அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகுங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம் தொடர்ந்து. விலகக்கூடிய மற்றொரு காரியம் 10ஆம் வசனம். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு, நீ 1 அல்லது 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்மிடத்தில் கேட்பாங்க. ஆனால் நாம் சொல்லுகிற எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களை விட்டு விலகிடலாம். ஒரு முறை சொல்லலாம், 2 முறை சொல்லலாம், இதுதான்ப்பா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சொல்லுகிற வியாக்கியானம் எனக்கு சரியாக இல்லை, வேதத்தில் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறதே, அது இப்படி சொல்லுகிறதே, வம்புக்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். நம்மை குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பேசிக்கொண்டே இருப்பார்கள். நமக்குள் இருக்கிற வேத அறிவு எத்தகையது அதை சோதித்து பார்த்துவிட்டு உன்னை விட எனக்கு அதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்புள்ளவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகிருங்க. அதைத்தான் பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார். விலகக்கூடிய நபர்களை விட்டு விலகிறணும். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் வளர்ச்சிக்கு உதவாத எந்த நபர்களாக இருந்தாலும் பார்த்தால் பேசுங்கள், பழகுங்க, ஆனால் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது வேஸ்ட் ஆயிரும், விலகிருங்க. அல்லேலூயா. நம்பர் 2, பவுல் தீத்துவுக்கு எழுதிய 2வது ஒரு ஆலோசனை என்ன? கிரேத்தா தீவாரை பற்றிய ஒரு விளக்கம், ஒரு கிராமத்தை பற்றி அல்லது ஒரு நகரத்தை பற்றி அல்லது ஒரு பட்டணத்தை பற்றிய அதில் உள்ள மக்களை பற்றிய ஒரு சூழலை இந்த தீத்துவுக்கு எழுதுகிறார். வாசிக்கலாமா? தீத்து 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தீத்து 1:12. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் பெரும் வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனை சொல்லியிருக்கிறான். பவுல் எழுதுகிறார், தீத்துவே, கிரேத்தா தீவு அதில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஓயாமல் பொய் பேசுகிறவர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செக் பண்ணுங்கள், நான் என் வாழ்க்கையை செக் பண்ணுறேன். கிரேத்தா தீவாரை போல பல வேலைகளிலே நாமும் இருக்கிறோமோ? அநேக காரியங்களை பொய்யாய் பேசிக்கொண்டே இருக்கிறோமோ? நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? பொய் பேசுகிற மக்கள். தீத்துவுக்கு எழுதுகிறார். இன்னொரு காரியத்தை பாருங்க, துஷ்ட மிருகங்கள், மிருகத்தனமான மக்கள். நார்மலான மனிதன் போல ஒரு அன்பு, ஒரு பண்பு, ஒரு நல்ல சுபாவங்கள் எல்லாம் அந்த கிரேத்தா தீவில் உள்ள மக்களுக்கு கிடையாது. மிருக குணமுள்ளவன். அடுத்து சொல்கிறாரு, பெரு வயிற்று சோம்பேறி. என்ன பொருள்? வேலை செய்ய விருப்பமே கிடையாது, சாப்பிட வேண்டும், அதுதான் எண்ணம். வேலை செய்து உழைத்து சாப்பிட வேண்டும், அந்த எண்ணமெல்லாம் அந்த மக்களுக்கு கிடையாது. வேலை செய்வதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க, நல்லா சாப்பிடணும். சோம்பேறிகள். சரிதானா? 16 வாசிக்கலாமா? 16. இன்னும் கிரேத்தா தீவாரை பற்றி தீத்துவுக்கு பவுல் என்ன குறிப்பிடுகிறார்? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அந்த கிரேத்தா தீவில் உள்ள மக்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவங்க கிரேத்தா தீவார் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவரை தெரியும், இயேசுவை தெரியும், பரிசுத்த ஆவியானவரை தெரியும், அவருடைய செயல்பாடுகள் தெரியும், அவருடைய சிறப்பு அம்சங்கள் தெரியும், அவருடைய வருகை பற்றிய காரியங்கள் தெரியும், அவரால் அருளப்படுகிற அபிஷேகம், ரட்சிப்பு எல்லாம் தெரியும். ஆனால் கிரியைகளினால் அந்த கிறிஸ்துவை வாழ்ந்து காண்பிக்க மாட்டார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள். கிரேத்தா தீவில் உள்ள மக்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படிப்பட்ட மக்கள்? அருவருப்பான மக்கள், கீழ்ப்படியாதவர்கள், எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள். அவர் சொல்லுகிறார், தீத்துவே, அந்த கிரேத்தா தீவாரை குறித்து நீ அறிந்து கொள்ள வேண்டும். அருவருப்பானவர்கள், எந்த நற்கிரியையும் செய்வதற்கு ஆகாதவர்கள், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறார். சரிதானா? ஏன் இதெல்லாம் சொல்கிறார் ஆண்டவர்? அதான் பாயிண்ட் நம்பர் 3, 3வது. இப்போ சொல்கிறாரு பவுல் தீத்துவுக்கு, எப்பா, கிரேத்தா தீவில் உள்ள மக்களின் நிலைமையை நான் சொன்னேனே. இப்போ பாயிண்ட் நம்பர் 3 சொல்கிறாரு ஆலோசனையாக, அந்த கிரேத்தா தீவிலே நீ மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும்.
நீங்கள் புதிய ஏற்பாட்டை கவனமாக வாசித்து பார்த்தா மூப்பர்கள், கண்காணிகள், போதகர்கள் எல்லாம் வெவ்வேறு என்று எண்ணிவிடக்கூடாது. எல்லாம் ஒன்று தான். போதகர்களுக்கு தான் மூப்பர்கள் என்கிற பெயரும் உண்டு, கண்காணிகள் என்கிற பெயரும் உண்டு. சரிதானா? பவுல், பேதுரு இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, அவ்வளவுதான். ஆகவே ஊழியர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்போ பாயிண்ட் நம்பர் 3 டைட்டில் என்னன்னா, சப்டைட்டில் மூப்பர்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். வாசிக்கலாமா? தீத்து 1 அதிகாரம் 5 வசனம். நீ குறைவாய் இருக்கிறவளை ஒழுங்குபடுத்தபடிக்கும், தீத்துவே நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படிக்கும் மூப்பர்களை ஏற்படுத்தும்படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. செகண்ட் பாயிண்ட்ல கிரேத்தா தீவில் உள்ள மக்களை பற்றி தெளிவாக ஆண்டவர் எடுத்து இயம்பி 3வதாக அவர் சொல்றார். பவுல் சொல்லுகிறார், தீத்துவே நான் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? அங்குள்ள மக்களை பற்றி நான் சொன்னேனே, அநேக காரியங்கள், அவங்க குறைபாடுகளை சொன்னேனே. அந்த மக்கள் குறைபாடு உள்ள மக்கள், அதை சரி செய்யவும் 1, 2 அங்கு ஊழியர்களை நீ ஏற்படுத்தும்படிக்கும் அதுக்கு தான் உன்னை நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கிறேன். கரங்களை தேட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. நம்மை சூழ இருக்கிற மக்கள் கிரேத்தா தீவில் உள்ள மக்களை போல பொய் பேசுகிறவர்களாக இருக்கத்தான் செய்கிறார்கள். வேலை செய்யாமல் சாப்பிட வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்களாக, பெருவயிற்று சோம்பேறிகளாக இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆண்டவருடைய பார்வைக்கு அருவருப்பானவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆண்டவரை எனக்கு தெரியும் என்று கிரியைகளினாலே அவரை வாழ்ந்து காட்ட முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் பவுல் தீத்துவுக்கு சொன்னது போல் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், இப்படிப்பட்ட மக்களை சரி செய்யும்படிக்கும், இப்படிப்பட்ட மக்களுக்குள் ஊழியர்களை நீ எழுப்பும்படிக்கும், மூப்பர்களை எழுப்பும்படிக்கும், எல்டர்ஸ் கண்காணிகள், போதகர்கள், ஊழியர்களை எழுப்பும்படிக்கும் உன்னை நான் வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்மை சூழ இருக்கிற மக்கள் மத்தியில் ஆண்டவர் நம்ம ஏன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்னா, சில ஊழியர்களை நம்ம எழுப்பணும். தேவனை அறிந்த மக்கள் தான் கிரேத்தா தீவார். ஆனால் ஒருவரும் சரியான விதத்தில் ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களை சரிப்படுத்தி விட்டு சில ஊழியர்களை எழுப்பணுமா? நம் குடும்பத்தில் அல்லது நம் சபையில் அல்லது நம் கிராமத்தில் அல்லது நம் பட்டணத்தில் ஆண்டவருக்குள் வாழாத அநேக மக்களை சரிப்படுத்தும் பணியிலும் அவர்களுக்குள் ஊழியர்களை எழுப்பும் பணியிலும் ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு அஜெண்டா என்னன்னா, ஊழியர்களை ஏற்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசு நிலங்கள் அதிகம் உண்டு, வேலை செய்யத்தான் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். பி ஃபிளாட் கொடு. தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோனின் முன் வருவீர். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களில் அன்பெனும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவில் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திற உண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். பாயிண்ட் நம்பர் 4. அதே பவுல் தீத்துவுக்கு மற்றொரு ஆலோசனை சொல்கிறார். தீத்துவே, நான் சில ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று உனக்கு நான் ஒரு திட்டம் கொடுத்தேன், அஜெண்டா கொடுத்தேனே. சும்மா மனதிற்கு தோன்றுகிற நபர்களெல்லாம் ஊழியர்கள் என்று எழுப்பி விடாதே. நீ எழுப்புகிற ஊழியர்களுக்கு சில தகுதிகள் வேண்டும். அற்புதமாக எழுதுகிறார், தகுதியுள்ள ஊழியர்களை எழுப்பணும். என்ன தகுதிகளை குறிப்பிடுகிறார்? அதான் பாயிண்ட் நம்பர் 4. மூப்பர்களுக்கு தேவையான தகுதிகள். சரிதானே? வாசிக்கலாமா? தீத்து 1 அதிகாரம், தீத்து 1 அதிகாரம் 6 முதல் 9 வரைக்கும்.
6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும். குற்றம் சாட்டப்படாதவனும். நீ எழுப்புகிற ஊழியன் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிற மக்கள் கை நீட்டி இவன் பெண்ணின் விஷயத்தில் வீக் சொல்லக்கூடாதியா, பணத்தில் இவன் வீக் சொல்லக்கூடாதியா, இவன் ஒருவரை பற்றி இன்னொருவர் இடத்துல கோள் சொல்லுகிறவன் சொல்லக்கூடாதியா, குற்றஞ்சாட்ட முடியாதபடிக்கு நல்ல ஊழியனை எழுப்பும். அதுதான் என் தகுதி. தொடர்ந்து சொல்கிறாரு, ஒரே மனைவியுடைய புருஷனும். ஒரே மனைவி தான் இருக்கணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய பரிசுத்த வேதாகம் தெளிவுபடுத்துகிறது, மனைவி மரித்தால் மட்டும்தான் ரீமேரேஜ் பண்ண முடியும். ஏதோ சில பிரச்சனைகளின் நிமித்தம் டிவோர்ஸ் நீதிமன்றங்கள் கொடுக்கலாம், ஆனால் ரீமேரேஜ் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஏதோ பிரச்சனை நிமித்தம் பிரிந்து இன்னொரு மனைவியை திருமணம் செய்து ஊழியம் செய்யக்கூடாது. ஒரே மனைவி இருக்கணும். டெத்து ஏற்பட்டால் அடுத்த மனைவி நாம் திருமணம் செய்து கொள்ளலாம். ஒரே மனைவி உடையவன் தான் ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியர்களை எழுப்பணும். அதான் தகுதி சொல்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும், துன்மார்க்கன் என்றும் அடங்காதவன் என்றும், பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும், பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாக ஒருவனை இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளையும் சத்தியத்துக்குள்ள வழி நடத்தி இருக்கணுமா. அல்லேலூயா. இவனுடைய பிள்ளை அடங்காதவன் ஐயா, இவனுடைய பிள்ளை துன்மார்க்கன், இவனுடைய பிள்ளை பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தகப்பனை ஊழியத்துக்கு நியமிக்காதே. யார் எழுதுகிறார்? பவுல் எழுதுகிறார் தீத்துவுக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும். ஊழியன் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்பட முடியாமல் இருக்கணும். தேவ மனுஷனா, காட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். எந்த மனிதனும் கை நீட்டி இவன் பாவி என்று சொல்ல முடியாத வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கணுமா. தன் இஷ்டப்படி செய்யாதவனும், தான் இஷ்டப்படி செய்யாமல் முற்கோபம் இல்லாதவனும், ஷார்ட் டெம்பர் இருக்கக்கூடாதான், மதுபான பிரியம் இல்லாதவனும், ட்ரங்கரா இருக்கக்கூடாதாம், அடியாதவனும், அடிக்கிறவனாக இருக்கக்கூடாதாம், இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும், பண ஆசை பொருளாசை நிறைந்தவனாக இருக்கக்கூடாதாம், அந்நியரை உபசரிக்கிறவனும், அந்நியரை உபசரிக்க கூடியவனாக இருக்கணுமா, நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும், நல்லவர்களின் மீது பிரியம் இருக்கணும், தீயவர்கள் மீது பிரியம் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவனும், தெளிந்த புத்தி, நல்ல கிளாரிட்டி, நல்ல மைண்ட் இருக்கணுமா, நீதிமானும் பரிசுத்தவானும். நீதிமானா இருக்கணுமா, பரிசுத்தவானா இருக்கணுமா, இச்சை அடக்கம் உள்ளவனும், இச்சை அடக்கம் உள்ளவனா இருக்கணுமா. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே போதும். நீதிமானா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும், இச்சை அடக்கம் உள்ளவனாக இருக்கணும், ஆரோக்கியமுள்ள உபதேசத்தை பேசுகிறவனாக இருக்கணும். இவ்வளோத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நேரம் கிடையாது. நீங்கள் இந்த 6ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், இவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் நீ ஊழியராக தீத்துவே கிரேத்தா தீவிலே நியமிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். நீங்களும் நானும் நம்முடைய சபையை உருவாக்கணும். நீங்களும் நானும் நம்முடைய கிறிஸ்தவர்களும் சிலரை ஊழியராக உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்னா, இந்த தகுதிகளின் அடிப்படையிலே அவர்களை வளர வைத்து ஊழியராக உருவாக்கணும். கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. பாயிண்ட் நம்பர் 5 தீத்து பவுல் குறிப்பிடுகிறார். தீத்துவே 5வது பாயிண்ட், கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும். நீ பாலிஷ் பண்ணக்கூடாதுப்பா, பூசி முழுகக்கூடாது, கடிந்து கொண்டு மக்களுக்கு புத்தி சொல்லணும். வாசிக்க கேட்கலாமா? தீத்துவுக்கு பவுல் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13-14 இரு வசனங்களை வாசிக்கலாம். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும், நல்லா கவனிங்க, யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும், சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவி கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நல்லா கவனிங்க. இங்க பவுல் சொல்றாரு, பவுலே அந்த கிரேத்தா தீவார் மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மனுஷனுடைய கற்பனைகளெல்லாம் பேசுறவங்க. ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை தந்தார், அல்லது இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தந்தார், அல்லது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தந்தார். அநேக எண்ணங்கள், மனுஷ கற்பனைகள், அவைகளையே போதிக்கிற கூடிய ஒரு மக்கள் தான். இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத கட்டுக்கதைகள், அங்கே போனேன் இங்கே போனேன், நான் ஒரு குட்டி கதையை சொல்கிறேன், தேவையற்ற காரியங்களை பேசுகிறாங்க. ஆகையினால் அவங்கள நீ என்ன செய்ய? கடிந்துகொள்.
அந்த மக்கள் எப்படி பழகி இருக்கிறார்கள்? கட்டுக்கதைகளையே பிரசங்கமாக கேட்டு பழகி இருக்கிறார்கள். மனுஷனுடைய கற்பனைகளையே பிரசங்கம் என்று கேட்டு பழகி இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் கடிந்து கொண்டு வேதத்தின் பக்கம் நீ திருப்பணும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கதைகள் அவசியமா? அவசியம்தான். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. இந்த வேத வசனங்களை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுதான் சீர்படுத்தும். அல்லேலூயா. அப்போ எப்பவும் பாலிஷ் பண்ணியே பேசலாமா பிள்ளைகளின் இடத்துல? அப்புறம் மனம் திரும்புதல் வராதே. கடிந்து கொண்டால் தான் பிள்ளைகள் மனம் திரும்பும். கடிந்து கொண்டால் தான் சபையை மனம் திரும்பும். அல்லேலூயா. தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார், கடிந்து கொண்டு புத்தி சொல்லுப்பா. பாயிண்ட் நம்பர் 6. மொத்தம் 7 பாயிண்ட்டு தான், 6, 7 ஷார்ட்டாக முடிச்சிடுவேன். சரிதானா? பாயிண்ட் நம்பர் 6, 6வது என்னன்னா, பவுல் எழுதுகிறார் தீத்துவுக்கு, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு. அப்போ இன்டைரக்ட் மீனிங் என்ன? ஆரோக்கியமற்ற உபதேசத்தை பேசாதே. சரிதானா? எது ஆரோக்கியமான உபதேசம் தெரிய வேண்டுமே. வாசிக்கலாமா? இப்போ பாருங்க, அனைவருமே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். தீத்து 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. எது ஆரோக்கியமான உபதேசம்? முதிர் வயது உள்ள புருஷர்கள் எப்படி இருக்க வேண்டும்? முதல் 2 வசனங்களும் வாசிக்கலாம். 1, 2. முதிர் வயதுள்ள புருஷர்கள். முதிர் வயதுள்ள புருஷர்கள் எத்தனை வயது வச்சுக்கலாம் சொல்லுங்க பார்ப்போம். யாராவது 60 வச்சுக்கலாமா? 50 வச்சுக்கலாமா? 40 வச்சுக்கலாமா? எவ்வளோ? 50 above. ஓகே, 50 above வச்சுக்கிட்டோம். சரியா? ஓகே. முதிர் வயதுள்ள புருஷர்கள்னால் எத்தனை வயதுக்கு மேலே? 50 வயதுக்கு மேலே. சரிதானா? அவங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை தீத்துவே நீ பேசு. எது ஆரோக்கியமான உபதேசம் 50 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு, புருஷர்களுக்கு? இப்போ வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள். 1, முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களும். 2, எப்படி இருக்கணுமா? நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி. கவனிங்க, வேதாகம கல்லூரியிலே படிக்கிற ஒரு மாணவன் எனக்கு நெருக்கமான ஒரு ஊழியர் இடத்திலே கூறுகிறான், என் தாய் தகப்பன் நல் ஒழுக்கம் இல்லை. என்னுடைய வீட்டிலே நான் வாலிபனாக இருந்த காலத்திலே அருவருப்பான காட்சியை பார்க்கும்படிக்கு என்னுடைய தாய் தகப்பனுடைய செயல்பாடு இருந்தது. தேவையான தாம்பத்திய உறவானாலும் அது என்னுடைய தாய் தகப்பனுடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கவில்லை. நான் கண்டேன், நான் அறிந்தேன், அது எனக்கு இடரலாக இருந்தது. என்னால் பரிசுத்தமாக வாழ முடியவில்லை. குமுறுகிறான் வேதாகம கல்லூரியில் படிக்கிற ஒரு மாணவன். காரணம் என்ன? முதிர் வயதான பெற்றோர்கள் நல் ஒழுக்கம் இல்லையா? பிள்ளைகள் மத்தியில் கூட வாழத் தெரியவில்லை, குடும்பத்தில் கூட வாழத் தெரியவில்லை. எப்படிப்பட்ட பரிசுத்த சந்ததி இவர்களால் உருவாக்க முடியும்? வயதாகிவிட்டது. நல் ஒழுக்கம் அவசியம், ஜாக்கிரதை அவசியம். தொடர்ந்து வாசிங்க பிரதர். தெளிந்த புத்தி உள்ளவர்களும். தெளிந்த புத்தி, அறிவில்லாமல் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது, அறிவோடு பேசணும், கிளாரிட்டியே பேசணும். சரிதானா? ஓகே. விசுவாசத்திலும் அன்பிலும். விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்கும்படி. ஆரோக்கியம் உள்ள இருக்கும்படி புத்தி சொல். இவ்வளத்தையும் நீங்கள் வாசி பாருங்க. சரிதானா? அப்போ 50 வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா, இப்படிலாம் பேசுவது ஆரோக்கியம் அற்ற உபதேசம். இப்போ நான் வாசிக்க கேட்டமையில் 6-7 காரியங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவது தான் ஆரோக்கியமான உபதேசம். கரங்களை தேட்டாண்டுக்கு மகிமை செலுத்தலாமா? எழுதுகிறார் பவுல் தீத்துவே, 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட உபதேசத்தை குறித்துன்னு பேசு, அதுதான்ப்பா ஆரோக்கியமான உபதேசம். இப்போ பாருங்க, முதிர் வயது உள்ள ஸ்திரீகள், அதுக்கும் above 50 வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். வாசிக்கலாமா? 3வது வசனத்தை வாசிக்கலாம். 3வது வசனம். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும். முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும். பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும். அவதூறு பண்ணாதவர்களும். மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாக இருக்க வேண்டும். அப்ப 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் கூட எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணுமா? அதான் ஆரோக்கியமான உபதேசம். 50 வயதுக்கு மேற்பட்டவங்க என்னையா பாவம் செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். அதனால தான் தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருந்தாலும் நீ பாவம் செய்ய வாய்ப்பு இருக்குது, பரிசுத்தமாக வாழணும், அதை தான் சொல்லணுமா? அதான் ஆரோக்கியமான உபதேசம். அவதூறு பண்ணாதே, அதான் ஆரோக்கியமான உபதேசம். சரிதானா? மதுபானம் பருகாதே. நம்ம ஏரியாவில் 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மதுபானம் பருகிறாங்களான்னு எனக்கு தெரியலை.
கொஞ்சம் வாலிப பிள்ளைகள்லாம் பருகுவதாக நான் கேள்விப்படுறேன். ஆனால் அந்த நாட்களில் 2000 வருஷம் முன்னால் பழைய பெண்கள்லாம் மதுபானம் பருகி இருக்கிறாங்க. அதனால தான் முதல் நூற்றாண்டிலே தீத்துவுக்கு பவுல் எழுதுகிறார், 50 வயதுக்கு மேற்பட்ட மக்கள் கூட அநேகர் மதுபானம் பண்ணுறாங்க, அது பருகாதே. அதான் ஆரோக்கியமான உபதேசம். சரிதானே? அடுத்தது பாருங்கள், பாலியத்துக்குரிய ஸ்திரீகள். அப்போ பிலோ 15 வச்சுக்கலாம், பிலோ 15 வச்சுக்கலாம். வாசிக்கலாமா? 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு, தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்கும். அப்ப ஆரோக்கியமான உபதேசம் திருமணமானதிலிருந்து ஒரு 50 வயது வரைக்கும் வச்சுக்கோங்க. எது ஆரோக்கியமான உபதேசம்? நீ கேட்பதெல்லாம் ஆண்டவர் தருவார், அதுதானா? அது ஆரோக்கியமற்ற உபதேசம். எது ஆரோக்கியமான உபதேசம்னா, உன் புருஷன் இடத்துல நீ அன்புகூர். உனக்கு 2 பிள்ளையா, 1 பிள்ளையா, 4 பிள்ளை, எத்தனை பிள்ளைகளோ, பிள்ளைகள் இடத்துல அன்புகூர். அதான் ஆரோக்கியமான உபதேசம். தொடர்ந்து தெளிந்த புத்தி உள்ளவளாக இரு, கற்புள்ளவள். அது முக்கியம். வாலிப பிள்ளைகள் தானே தவறு பண்ணும். திருமணம் ஆகிட்டு தவறு பண்ண வாய்ப்பு இல்லையே, அப்படிலாம் நினைக்க முடியாது. வேதம் தெளிவுபடுத்துகிறது. பவுல் எழுதுகிறார் தீத்துவுக்கு, பிலோ 50 அவங்க கூட கற்பு நெறி தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, தவறாதே. அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். அப்புறம் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும். பாரு, சொல்லுவோம் பார்த்தீங்களா, வீடு வீடாக சில பெண்கள் பாருங்கள், பிலோ 50 இந்த வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டுக்கு போவாங்க, தங்க சொந்த கதையை பேசுவாங்க, சொக கதையை பேசுவாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க, அப்புறம் அந்த கதையை இன்னொருத்தடவே பேசுவாங்க, வீணாக வம்பிலே மாட்டிக்கொள்வாங்க. பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது, எது ஆரோக்கியமான உபதேசம்? வீட்டில் தரித்திரு, தேவையான காரியத்திற்காக மற்ற வீட்டுக்கு போவாங்க, தேவையானவற்றை பேசுங்க, வீணான காரியத்தை பேச அடுத்த வீட்டுக்கு போகாதீங்க. இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். அப்புறம் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி. பிலோ 50 பாலியத்திற்குரிய ஸ்திரீகள் தங்கள் புருஷருக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டுமா? அப்போ அதான் ஆரோக்கியமான உபதேசமா? அப்படிலாம் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் தானே. அது இன்றைக்கு சமூகம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் சொல்லுது, ஆரோக்கியமான உபதேசம் என்பது என்ன? பாலியத்துக்குரிய ஸ்திரீகள் புருஷருக்கு என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணுமா. அப்புறம் அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை. போதும். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, ஆரோக்கியமான உபதேசம் எது? பவுல் தீத்துவுக்கு எழுதுகிறார், வேலைக்காரர் என்ற உடனே வீட்டு வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் அப்படி எண்ண முடியாது. நம்ம அரசு துறையிலே வேலை பார்த்தாலும் நம்ம வேலைக்காரர்கள் தான், தனியார் துறையிலே வேலை பார்த்தாலும் வேலைக்காரர்கள் தான். ஏன் ஏஞ்சல் மருத்துவமனையிலே நீங்கள் நர்சஸ் நிறைய பேர் வேலை பார்க்கீங்க, நீங்களும் வேலைக்காரர்கள் தான், வேலைக்காரிகள் தான். ஏதோ ஒரு ஸ்தாபனத்திலே, ஒரு இடத்துல, ஒரு தலைமைக்கு கீழே நாம் வேலை பார்க்கிற அனைவருமே வேலைக்காரர்கள் தான். நமக்கு வேலைக்காரர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனையை பாருங்கள். பவுல் அதைத்தான் தீத்துவுக்கு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆலோசனைகளை வேலைக்காரருக்கு நீ என்ன சொல்ல விரும்புகிறார்? 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் வாசிக்கலாமா? வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எதிர்த்து பேசாமல். 1 எஜமானுக்கு கீழ்ப்படியணுமா? 2 எஜமானுக்கு எதிர்த்து பேசக்கூடாதாம். எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும். 3 அந்த எஜமானுக்கு எல்லா விதத்திலும் பிரியமானபடி நடக்கணுமா? திருடாமல் இருந்து. 4 திருடாமல் இருக்கணுமா? போதும். நல்லா சொன்னீங்க. நீங்களும் வேலைக்காரர் தான், நானும் வேலைக்காரர் தான். யாரோ ஒருவருக்கு நான் வேலை செய்து கொண்டு தான் இருக்கணும். நமக்கு மேலே ஒரு பாஸ் இருக்க தான் செய்கிறார், நம்ம எந்த துறையிலே வேலை பார்த்தாலும். அப்போ வேலைக்காரராகி நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு நல்ல ஒரு ஆலோசனை என்னன்னா, நமக்கு மேலே இருக்கிற பாஸ்க்கு ஒபே பண்ணணும், எதிர்த்து பேசக்கூடாதான். நம்ம பாஸை பதே நீ சரி தவறு சொல்லலாமா? தப்பாகவே இருக்கட்டும், எதிர்த்து பேசாதே, அவ்வளவுதான். சரிதானே? கீழ்ப்படிய வேண்டுமாம், எதிர்த்து பேசக்கூடாதாம். இன்னும் 2 பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? அவர்களுக்கு பிரியமாய் நம்ம நடந்து கொள்ள வேண்டுமாம். அடுத்தது என்ன பார்த்தோம்? திருடக்கூடாதான். பணமோ பொருளோ எதையுமே திருடக்கூடாதான். இப்படிப்பட்ட உபதேசத்தை சர்வன்ஸ் வேலைக்காரர்களுக்கு சொல்லுவது தான் ஆரோக்கியமான உபதேசம். பவுல் எழுதுகிறார், தீத்துவே இது போன்ற ஆலோசனைகளை தான் நீ வேலைக்காரருக்கு சொல்லணும், இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். அல்லேலூயா. 7th பாயிண்ட், இதுதான் கடைசி. பவுல் தீத்துவுக்கு குறிப்பிடுகிறார், கிருபை எதை போதிக்கிறது? இதுதான் சப்டைட்டில். கிருபை ஏன் நமக்கு, அல்லது கிருபை நமக்கு எதை போதிக்கிறது? வாசிடலாமா?
தீத்துவுக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து. தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், நல்லா கவனிங்க, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, 2 லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, தெளிந்த புத்தியும், 3 தெளிந்த புத்தியும், நீதியும், 4 நீதியும், தேவபக்தியும், 5 தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணவும் நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்திற்கு கொண்டிருப்படி நமக்கு போதிக்கிறது. 5 காரியத்தை பார்த்தோம். கடைசியில் பவுல் என்ன எழுதுகிறார்? இந்த கிருபை நமக்கு எதை போதிக்கிறதா? எப்பொழுது இயேசு வருவார், நான் ஆயத்தமாகி அவர் என்னை எடுத்துக்கொள்ள வேண்டுமே, அதுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ வேண்டுமே, அதையும் போதிக்கிறது. அதை சேர்த்து 6 காரியம் வருது. இந்த 6ஐயும் பெரிய அளவில் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, ரொம்ப நேரம் ஆயிரும். நல்லா கவனிங்க. கிருபை எதுக்கே நமக்கு தேவை? நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு கிருபை தேவை. அதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்ம நிர்மூலமாக இருக்கிறதே அவரோட கிருபை தான். இப்படி நிறைய காரியங்கள் தேவை. அது எல்லாவற்றையும் தாண்டி இந்த இடத்துல வினோதமான அநேக முக்கியமான நம்ம அறிந்திராத காரியங்கள் எல்லாம் பவுல் எழுதுகிறார் தீத்துவுக்கு. அவபக்தியை நாம் வெறுப்பதற்கு கிருபை தேவையாம். அல்லேலூயா. தெளிந்த புத்தியாய் நாம் வாழுவதற்கு நமக்கு கிருபை தேவையாம். நீதியாய் நாம் வாழுவதற்கு கிருபை தேவையாம். சரிதானா? இன்னும் பாருங்கள். அவபக்தி வெறுக்க, தெளிந்த புத்தி உள்ளவளாய் வாழ, நீதியை நடப்பிக்க, லௌகீக இச்சைகளை வெறுக்க, உலக பிரகாரமான இச்சைகளை வெறுக்க கூட எது தேவையா? கிருபை தேவையா? அதையும் தாண்டி என்றைக்கு இயேசு வருவார் என்கிற எதிர்பார்ப்போடு வருகைக்கு தயாராவதற்கும் கிருபை தேவையா? இன்னொன்று அதில் விட்டுட்டேன். தேவ பக்தியாய் வாழ்வதற்கும் எது தேவையா? தேவ பக்தின்னா என்ன? இந்த ஒன்றை மட்டும் நான் இதில் 6 காரியம் இருக்குது. இந்த ஒன்றுக்கு மட்டும் சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். தேவ பக்தி என்பது என்ன? வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களில் வாசிடலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளொன்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. கவனிங்க, ஒரே நிமிஷம் தான். எது ஆண்டவருக்கு முன்பதாக உகந்த பக்தி, எது தேவ பக்தி என்று சொன்னா இதில் 3 காரியங்களை நாம் பார்க்குறோம். ஒன்று, நாவை அடக்குவது தான் தேவ பக்தி. அல்லேலூயா. சிலர் பாருங்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கணும். அதிக பேசுவாங்க, வளன்னு பேசுவாங்க. அது தேவ பக்தி அல்ல. 2வது அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரித்து உதவி செய்வது, அதுவும் தேவ பக்தியாம். 3வது என்ன போட்டிருக்கு பாருங்க, உலகத்தால் கரைபடாமல் வாழ்வது. பாவம் நிறைந்த உலகத்தில் தான் வாழுதோம், அசுத்தம் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். இன்டர்நெட்டில் ஆபாசமான காட்சி நிறைய இருக்க தான் செய்யுது. இந்த பக்கம் திரும்பினா பாவம், அந்த பக்கம் திரும்பினா பாவம், எங்கும் பாவம் தான். அந்த உலகம் என்னை கரைப்படுத்தக்கூடாது. அதுதான் தேவபக்தி. கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா. இப்போ பவுல் குறிப்பிடுகிறார், தீத்துவே கிருபை வேணும், உனக்கும் தேவை, கிரேத்தா தீவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தேவை. அந்த கிருபை நமக்குள் கடந்து வருகிற போது தான் பக்தி விருத்தியில் வளர முடியும், நீதியில் வளர முடியும், லௌகீக இச்சைகளை நாம் வெறுக்க முடியும், அநேக காரியங்களை செய்ய முடியும், அவருடைய வருகைக்கு நம்ம தயாராக முடியும். அல்லேலூயா. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மை
நேசரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, என்னையும் ஒரு தீத்துவை போல மாற்றுங்க ஆண்டவர். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று கொள்ளுங்க. முடியுமான 2 கரத்தையும் பரலோக நேராக உயர்த்தி கொள்ளுங்க. ஒரு கிரேக்கனாய் புறஜாதி மார்க்கத்தில் இருந்தவன் தான் ஐயா இந்த தீத்து. ஆனால் அவனை ஆண்டவர் உத்தமனாக மாற்றினார், உத்தம குமாரனாக மாற்றினார், பவுலுக்கு கூட்டாளியாக மாற்றினார், பவுலுக்கு சகோதரனாக மாற்றினார், பவுலுக்கு உடன் ஊழியனாக மாற்றினார், பண ஆசை இல்லாதவனாக மாற்றினார். அநேக நற்காரியங்களை ஆண்டவர் இந்த தீத்துவுக்குள் உருவாக்கினார். அதையும் தாண்டி இந்த தீத்து வல்லமையுள்ள ஒரு ஊழியனாக மாற்றப்படுவதற்கு ஆண்டவர் பவுலின் மூலமாக 7 விதமான ஆலோசனைகளை கொடுத்தார். இத்தகைய மனிதர்களை எல்லாம் விட்டு விலகி இருப்பா. இந்த கிரேத்தா தீவார் மக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட பண்பு உள்ள மக்கள் அப்பா. இவர்களுக்குள் நீ ஊழியம் செய்து ஊழியர்களை எழுப்ப வேண்டும் அப்பா. சாதாரண பாவிகளாகி ஊழியர்களை எழுப்பி விடாத, நல்ல தகுதியுள்ள ஊழியர்களை நீ எழுப்ப வேண்டும் அப்பா. அது மட்டுமல்ல, நீ பூசி மொழிகி பேசிவிடாதே, ஜாக்கிரதையோடு கூட கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணு. ஆரோக்கியமற்ற சத்துவமற்ற வார்த்தைகளை பேசிடாத, ஆரோக்கியமான சுவிசேஷத்தை பேசு. கிருபை உங்களுக்குள்ள கடந்து வந்தா உங்களுக்குள்ள என்னென்ன நன்மைகள் எல்லாம் உண்டாகும் அதையெல்லாம் பேசி என்று பவுல் எழுதினாரே. இப்போ ஜெபம் பண்ணுங்க, என்னை ஒரு தீத்துவை போல மாற்றுங்க ஆண்டவரே. விலகக்கூடிய காரியங்கள் எதெல்லாம் எனக்கு சுட்டி காமிங்க. நான் விலகிருந்தேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள மக்களின் நிலைமையெல்லாம் நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஊழியம் செய்து அநேக ஊழியர்களை எழுப்ப எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. என் மூலம் எழுப்பப்படுகிற ஊழியர்கள் ஆண்டவரே தகுதி வாய்ந்த ஊழியர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. நான் ஜாக்கிரதையோடு கடிந்து கொண்டு என் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும், சபைக்கு புத்தி சொல்லணும், மக்களுக்கு புத்தி சொல்லணும். எல்லா மக்களோடு ஆரோக்கியமான வசனங்களை நாம் பேசணும் ஆண்டவரே. அதை தாண்டி கிருபையை பெறுகிற போது அதில் உள்ள நான் பார்த்த இந்த ஆசீர்வாதங்களை நான் பேசணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையை நான் தந்துருது ஆண்டவரே. இருதயத்தில் மட்டும் வலது கரத்தை வச்சுக்கோங்க. ஒரு சரணத்தை பாடி முடிச்சிடுறேன். எஃப்ஷார் ஜீசஸ். ஆண்டவரே, என்னையே நான் தாரேன். ஜீசஸ் ஹல்லேலூயா. உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றான். ஜி நோட் கூட, ஜி நோட். ஜீசஸ் உங்களையே உங்களையே இயேசு அழைக்கின்றான் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றான் இன்று. உங்களையே 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 இயேசு அழைக்கின்றான் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றான் இன்று. உங்களையே தாளந்து திறமை படைத்தோரே நீங்கள் தந்திடுங்கள் இன்று. உங்களையே தாளந்து திறமை படைத்தோரே நீங்கள் தந்திடுங்கள் இன்று. உங்களையே கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலவிட்டு கரைந்திட கொடுங்கள். உங்களையே கல்வியும் ஞானமும் அவருக்காய் செலவிட்டு கரைந்திட கொடுங்கள். உங்களையே 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 இயேசு அழைக்கின்றார் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று. உங்களையே 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 இயேசு அழைக்கின்றார் இன்று. உங்களையே உலகத்தை வெறுத்து என் பின்னே வா என அழைக்கின்றார் இன்று. உங்களையே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், அங்கீகரியும் நல்ல பிதாவே.